ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். மறுபடியுமாய் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிற ஒரு வார்த்தை பாருங்க. நான் எந்த சூழ்நிலையும், எந்த காலத்திலும், எந்த நேரமும் நான் கர்த்தரை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில தன் சகோதரர்களால அவர் ஒதுக்கப்பட்டவராய், he was rejected by his brother. Amen. அவர் பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவராய் இருக்கிறார். ஆனால் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் துதிக்கிறதை அவர் நிறுத்தவே இல்லை. ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். நடந்த ஒரு காரியம் என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதுக்கு அந்த இஸ்ரவேலை ஆளுகிற அந்த ஆளுமைக்குரிய அந்த ராஜாவின் பகுதி தேவனால் அது நடத்தப்படுகிறது. பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையில மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், நாம் எடுத்துக்கொள்ள போகிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், என்ன என்னுடைய வாழ்க்கையில நடந்தாலும், நான் செய்ய போகிற ஒரு காரியம், நான் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று ஒரு முடிவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கொஞ்ச காலத்துல, கொஞ்ச நேரத்துல தேவன் நம்மளை உயரத்துல கொண்டு போய் வைக்க போகிற காலங்கள் வரப்போகிறது. பிரியமானவர்களை, கவலைப்படாதீங்க. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலையில, நம்மளுடைய பிரச்சனையில, வியாதியில நம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிற காலம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, அப்பாதோ சங்கீதக்காரன் எழுதுகிறது போல எந்த காலத்திலும் உண்மை நான் துதிப்பேன் என்று உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு தீர்மானத்தோட ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையிலும், எங்களுடைய பிரச்சனைகளிலும், எங்களுடைய வியாதிகளிலும் என்ன எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரை உண்மை துதிக்கிறதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். ஆண்டவரே அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல ஆண்டவரே எங்களை நீர் உயர்த்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வார்த்தை மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.